ஐயா, இன்னைக்கு நியூஸ் என்னன்னு கேட்டிங்களா? என்ன நியூஸு? ஊரெல்லாம் ஒரே பரபரப்பு. எதை பற்றி? வழக்கம் போல் இந்த ஈரான் இஸ்ரேல் போரை பற்றி தான். அதுதான் 4 நாளாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஊருக்காரனுங்க மாதிரி நியூஸில் கதை கட்டுறதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாது. ஒரு நிமிஷம் கேம் எடுத்து. இப்போ இன்னைக்கு எங்கள் அம்மா வாட்ஸ்அப்பில் அனுப்புன ஆடியோவை கேளுங்களேன். தம்பி எங்கடா இருக்கிற? வீட்டில் தான் இருக்கிறியா? என்னடா அந்த பக்கம்லாம் குண்டு போடுறாங்கங்கிறாங்க. என்னடா எனக்கு இப்போதான்டா எனக்கு தகவல் தெரியும். அங்கே திருப்பூர்லேருந்து மேகலாக்கா ஃபோன் அடித்து அபுதாபிலலாம் குண்டு போடுறாங்களா, உன் பிள்ளை எங்கே இருக்குது, சேஃப்டியாக இருக்கா, என்னான்னு பேசுனியான்னு கேட்குது. எனக்கு இப்போ தான் தெரியும். என்னடா தம்பி கிளம்பிலாம் வர முடியாதா? என்னான்னு எனக்கு ஃபோன் பண்ணுடா. நீங்கள் 2 பேரும் சேஃப்டியாக இருக்கிறீங்களா? இந்த ஆடியோவை பார்த்தியா? அவங்க வாய்ஸில் எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்குது பார்த்தியா? இந்த பதட்டம் ஏன்னு தெரியுமா? நம்ம தமிழ் நியூஸ் சேனல்ஸ் பண்ணுற சேட்டை, முழுக்க சேட்டை. டிஆர்பின்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காக இல்லாத விஷயங்களெல்லாம் சொல்லி மக்கள் மனசில் பீதியை ஏற்படுத்தி அவங்கெல்லாம் பயந்து போய் நமக்கு ஃபோனு மேலே ஃபோனு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே கல்ஃபில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இதே தான் டெய்லி இப்போ 4 நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபோன் பண்ணி அங்கே குண்டு வெடிச்சிருச்சாமே, இங்கே குண்டு வெடிச்சிருச்சாமே, உங்களை வெளியேற சொல்லிட்டாங்களாமே, ஈரான் எச்சரிச்சிருச்சாமே, எல்லாரும் வெளியேறுங்க, நாங்கள் குண்டு போட போகிறோன்னு அது இதுன்னு அடித்து விட்றது இஷ்டத்துக்கு. டிஆர்பிக்காக கண்டதை போட்டு கிம் ஜாங் ஊன் வந்தார், அவர் அப்படி சொன்னார், புட்டின் இப்படி சொன்னார், அதுன்னு இல்லாத 1000 கதைகளை புனைகளையும் சுருட்டுகளையும் சேர்த்து அடித்து விட்டு மக்கள் மனசில் பீதியை கிளப்பி விட்டாங்க. எங்கள் அம்மா காலையிலேருந்து ஒரு 10 ஃபோன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தாய் மாமா ஃபோன் பண்ணுறாரு, அண்ணன் தம்பி உற்றார் எல்லாரும் ஃபோனு, எப்படி இருக்கீங்க அதில் அன்பு இருக்குது, அதை நான் தவறாக சொல்லலை. ஆனால் அந்த தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குனது முழுக்க இந்த மீடியா, தமிழ் நியூஸ் சேனல்கள் தான். அடிச்சு விளாடுறாங்க. வாயை திறந்தாலே பொய். இன்னொரு செய்தி தெரியுமா? புர்ஜ் கலிஃபால போட்டாங்க. அதான் பொய். ஏன்னா இங்கே இருக்கிற எங்களுக்கு தெரியாமல் அங்கே இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிச்சு. புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் அந்த வந்த ஏவுகணை தகர்க்கப்பட்டு அதனுடைய ஒரு சிறு பாகம் அது பக்கத்தில் எங்கேயோ விழுந்தது. எங்கேயோ நம்ம ஆளுங்க ஏஐ வச்சு வீடியோவே ரெடி பண்ணி அப்படியே போட்டாங்க. அங்க போட்டாங்க விழுந்துருச்சுன்னு போய் அடுத்து புர்ஜல் அரபுல போட்டாங்க. அடுத்து அதான் எங்கெங்கெல்லாம் இந்த பெட்ரோலியம் ரிஃபைனரியில போட்டாங்க, அங்க போட்டாங்க, இங்க போட்டாங்க. எல்லாம் போய் முழுக்க போய் எதுவும் உண்மை கிடையாது. மக்கள் மனசை கலைக்கிறதுக்காகவும் டிஆர்பி ஏற்றுறதுக்காகவும் இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இங்கே நம்ம ரோட்டில் அபுதாபியில் நடந்து போனோம்னா யார் முகத்துலேயும் ஒரு பதட்டத்தை பார்க்க முடியாது. எல்லாரும் மகிழ்ச்சியாக எல்லா நாட்கள் போல இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறு அச்சம் இருக்குது. அவன் வேலைக்கு போகிறான், எந்திரிக்கிறான், வரான், இப்படி தான் இருக்குது. பக்கத்தில் போர் பதட்டம் இருக்கிறனால அது இருக்க தான் செய்யுது. மற்றபடி இந்த ஊர் நமக்கு தெரியும் இது எவ்வளோ சேஃபான ஊர் அப்படின்னு. உண்மையிலே நான் கூட என்னமோ இவனுக்கு பில்டப் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும். பக்கா சேஃப். கிட்டத்தட்ட 750 மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் தடுத்திருக்கிறதா இந்த நாட்டினுடைய அஃபீஷியல் சைட்டு அறிவிச்சிருக்கு. எப்பயுமே நியூஸ் தமிழ் சேனலில் போகிற நியூஸை நம்பக்கூடாது. அஃபிஷியல் பேஜ், அந்தந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு அஃபிஷியல் பேஜ் இருக்குது. ஈரானுக்குன்னா ஈரான் மிலிட்ரி, இந்த மாதிரி இஸ்ரேல்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜ், பிரசிடென்ட் ட்ரம்ப்பு அவருக்குன்னு ஒரு அஃபிஷியல் பேஜ் இருக்குது. அவங்க இதில் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பணும். அதை விட்டுட்டு இவனுங்க தமிழ் சேனல் நியூஸ் சேனலில் போடுறது எல்லாம் முழுக்க போய் முழுக்க போடுறது எல்லாமே இந்த டிஆர்பிக்காக தான். மக்கள் மனசை முழுமையாக கலைச்சி வச்சிருக்கிறானுங்க. அப்புறம் ஒரு அப்பட்டமான செய்தி, மக்களை இந்த கல்ஃப் கண்ட்ரியிலேருந்து வெளியேற சொல்லிட்டாங்க அப்படின்ற செய்தியை போட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் குறைஞ்சது ஒரே ஒரு வீட்டில் இருந்து அழைப்பாது வந்திருக்கோம், ஊருக்கு வந்துருங்க. ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையும் ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் ஸ்பேஸ்னால் என்ன? அவங்க நிலத்திற்கு நேராக உள்ள ஆகாய பகுதியை அடைச்சிருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா எந்த விமானமும் அங்கே பயணிக்க முடியாது. போர் விமானங்களை தவிர்த்து, பாதுகாப்பு விமானங்களை சாதனங்களை தவிர்த்து வேற எந்த பயணிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய விமானமோ இல்லை கமர்ஷியல் ஃப்ளைட்ஸோ போகிறதுக்கு தடை. அதனால் யாரும் ஊருக்கு போக முடியாது. ரீபாட்ரியேஷன் ஃப்ளைட்ஸை தவிர்த்து வேறு எந்த ஃப்ளைட்ஸும் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ பேசிக்கலி இப்போ யாரும் ஊருக்கு போக முடியாது. மக்கள், நம்ம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அச்சப்படவோ பயப்படவோ தேவையில்லை. இங்கே எல்லாரும் நலமாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, அந்த நியூஸ் சேனலை நிறுத்திட்டு ஏதாவது புத்தகம் படிங்க, நிம்மதியாக இருங்க.